ஹலோ, வெல்கம் டு சண்டே சமையல். சண்டே ஆனாலே ரூமில் நான் தான் சமைப்பேன். ஏன்னா எனக்கு சண்டே ஒரு நாள் ஃப்ரீ இருக்கிறதுனால நான் இன்னைக்கு சமைக்கிறதுக்கான டேவை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு நான் சமைக்கிறது பிரியாணி. அதாவது இதுக்கு வடி பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஆஸ் யூஸ்வலாக எப்போதும் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் பிரியாணி. பட் இதுக்கு தம் போட மாட்டோம். தம்மு போடாமல் என்ன பண்ணுவோம்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு சோறை ஒரு 90% வெந்தோன்னா அந்த சோறை தனியாக எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக வச்சுக்கணும் சோத்தை. அப்புறம் பிரியாணிக்குள்ள மசாலா எடுத்தோன்னா அந்த பிரியாணியை சட்டியில் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு மேலே அந்த கிரேவியை லைட்டாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு போட்டு மறுபடியும் அதுக்கு மேலே சோறு போட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு 3 லேயர் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி லேயர் போட்டு முடிச்சதுக்கு பிற்பாடு அடுப்பில் தூக்கி மறுபடியும் தம்மு மாதிரி போட்டு வச்சிடணும். தம்மில் போடுற மாதிரி போட்டு வச்சுட்டேன்னு சொன்னாக்கா சும்மா பிரியாணி சும்மா வேற லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிரியாணி தான் கேரளாவில் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. பட் நம்ம ஊர் சைட்லேயும் நிறைய பேர் பண்ணுவாங்க. வேற லெவலில் இருக்கும் பிரியாணி, செமையாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் பிரியாணி பிடிக்கிறா, நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோட ஃபுல் வீடியோ கீழே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.